வெயில் லைட் அடிச்சா மூஞ்சி என்ன ஆயிருது, சகப்பாயிருது. உடனே என்ன பண்ணும், கிரீம் போடுவாங்க. கொஞ்சம் தாங்க முடியாது. ஒரு 20-22 டிகிரி வந்தாலே சட்டை கழட்டி போட்டு ரோட்ல எப்பா என்னால முடியலன்னு படுத்துருக்காங்க. அங்க இருந்து வெள்ளை வெள்ளையா வந்து இந்த கடுமையான வெயிலில உழைச்சி, இப்ப நான் படிச்ச ஸ்கூல்லயே கால்டோலா இருக்கட்டும், எம்சிசியா இருக்கட்டும், லோயலாவா இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து பாடுபட்டு இங்கேயே மறித்து அடக்கமும். இந்த பலனை கர்த்தர் யாருக்கு எப்படி அந்த பலன் வந்துச்சு? தேவனுடைய இந்த மாதிரி ஒரு சாட்சி எடுத்து வச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு மிஷனரிகளை குறித்து என்ன பண்ண போறேன், 1 மணி நேரம் ஸ்கெடியூல்ல உட்காந்து தியானிக்க போறேன். அப்படின்னா என்ன பண்ணணும்? எப்படி நீங்க உதாரணத்துக்கு நான் இன்னைக்கு காலேஜ் போய் அப்ளை பண்ண போறேன் அப்படிங்கிறது ஸ்கெடியூல் இருக்குதா? ஒரு ஸ்கெடியூல் போட்டு வச்சுக்குமா, நான் வேலையில போய் இது பண்ண போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓரமா உட்காந்துட்டு நான் சாட்சிகளை என்ன பண்ண போறேன், தியானிக்க போறேன். அப்ப அந்த டைம்ல என்னதான் பண்ணுவோம், மொபைலை கவுத்தி வச்சுட்டு சைலண்ட்ல போட்டு கவுத்தி வச்சுட்டு ஒரு பைபிள்ல வசனத்தை எடுத்துட்டு பெண் எடுத்துட்டு அப்படியே அமைதியா உட்காந்து என்ன பண்ணுவோம். பரிசுத்தாவியானவர் நீர் வெளிப்படுத்தும். பரிசுத்தாவியானவர் அவர் ஒரு நல்ல யாரு, பரிசுத்தாவியானவர் யாரு, அவர் ஒரு நல்ல டீச்சர், நல்ல ஆசிரியர். அவரை துணைக்கு கூப்பிட்டு அவரையும் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் பேசும் அப்பா அப்படின்னு சொல்லி ஆராய 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 இந்த வெளிச்சம் உள்ள போக போக என்னவா வெளியே வரும், பலனாய் வெளியே வரும், கேரக்டராய் வெளியே வரும். பச்சை கலர்ல அழகா இலைகள் முளைக்கும். இலைகள் முளைக்கும், அது கிளையாய் மாறும். அதுல என்ன உண்டாகும், கனிகள் உண்டாகும். இந்த வெளிச்சம் அதை பண்ணும். இப்ப தாவீது கூட இருக்கிறவங்க அவர் எப்படி பார்த்திருப்பாங்க? அவன் உனக்கு எதிராக பிளான் பண்ணிட்டு இருக்கா, நீ உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? தாவீது எப்படி? ஆனா தாவீதை வெட்ட வர்றவன் என்ன பண்ண முடியாது, அவரை வெட்ட முடியாது. இது யாருக்கும் நடந்துச்சு. அவர் பேர் என்ன, அந்த போதவர் பேரு, ஒரு பெரிய போதவர் உண்டு, பில்லி கிரகாம்ல, பில்லி கிரகாம் அவர் பேரு. அவர் ஒரு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச போதகர் தான், பெரிய அமெரிக்கன் போதகர். அவரை சுடுறதுக்கு 5 பேர் பிளான் பண்ணிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு அவருடைய மீட்டிங் என்ன பண்ணிட்டாங்களாம், வந்துட்டாங்க. துப்பாக்கி எடுத்துட்டு மீட்டிங் வந்தாச்சு. ஆனா என்ன பண்ண முடியல, அவரை சுடுறதுக்கு என்னதான் பண்ணணும், துப்பாக்கி எடுத்து அவர் மேல காட்டி ட்ரிகரை அமுக்குனா குண்டு தன்னால எல்லாம் ரெடி, உள்ள வந்தாச்சு. ஆளும் சுடுற டிஸ்டன்ஸ்ல இருக்காரு. ஆனா என்ன பண்ண முடியல, சுடா முடியல. பில்லி கிரகாம் இதை குறிச்சு ரொம்ப ஐயோ என்னை சுட வருவாங்க, நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும், அது கண்ணாடி போடணும் பின்னாடி போடணும், ஒண்ணு இவரு எதை பண்ணல. இவரு அதை பத்தி கவலையும் படல, அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒண்ணும் இல்லை, ஓப்பன். ஆனா அந்த வேலையை பாக்குறது யாரு, கர்த்தர். அந்த இடத்துல அந்த காரியம், அந்த ப்ரொடெக்ஷனும், அந்த இடத்துல ஒரு வழியோ, அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பை யார் கொண்டு வரா? இந்த வெளிச்சம் நமக்கு இருக்கும் பொழுது நாம் போகையிலும் வருகையிலும் நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குது, சமாதானமாய். இதான் வெளிச்சம். லைட் என்ன பண்ணுது, உள்ள போய் உள்ள இருக்கிற இருள் எல்லாம் என்ன பண்ணுது, மாத்துது. சாட்சிகளை குறித்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இப்போ இந்த மன்னாவை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வாரம் திங்கக்கிழமை நான் மன்னாவை குறித்து தியானிக்க போறேன். மன்னா எப்படி இன்னும் உயிரோட இருக்கு, தியானிக்க போறேன்னு உட்காந்து யோசிக்கும் போது ஒரு விஷயம்னா கடணும். ஏன் கடலை, ஏன் கடலை, பரிசுத்தாவின் எனக்கு நீங்க சொல்லித்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு நீங்க நன்றி சொல்லிட்டு இருக்கும்போது அதுவரை இல்லாத எண்ணங்கள் உங்களுக்குள்ள என்ன பண்ணும், முளைக்கும். யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க? அது வரைக்கும் அந்த எண்ணம் என்ன பண்ணிருக்காது, இருந்திருக்காது. அவருடைய சமூகத்துல என்ன உண்டாகும், முளைக்கும். எத்தனை பேருக்கு இந்த வசனம் எங்க இருக்குன்னு தெரியும்? கொம்பை முளைக்க செய்கிற தேவன். நீதி என்னுடைய மை ஹார்ன்ஸ், என்னுடைய கொம்பை முளைக்க செய்கிற தேவன். அவருடைய சமூகத்துல இருக்க இருக்க என்ன முளைக்க செய்யறாரா நமக்கு? நம்ம படிப்போம், கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் வழி நடத்தும் பொழுது நம்ம வருகிற வாரத்துல இதை பத்தி படிப்போம். எதை பத்தி? கொம்பை முளைக்க செய்கிற தேவன். இப்போ என்ன உண்டாகுது உங்களுக்குள்ள என்ன மாதிரி சிந்தனைகள் உண்டாகுது? அது வரைக்கும் உங்களிடத்துல இல்லாத சிந்தனை, ஜீவன் அப்போ பாசிபிள், அப்போ ஜீவன் பாசிபிள், அப்போ இந்த போராட்டம் எனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கறது என்ன உண்டாயிரும்,
உங்களுக்குள்ள நிச்சயமான எண்ணமாய் வந்துடும். அது வரைக்கும் இருந்த எண்ணங்கள் என்னவா இருந்திருக்கும்? இது இப்படியே போனா இது நடக்காது, இப்படியே போனா இது நடக்கும், இப்படியே போனா இது நடக்கும், என்ன பண்றதுன்னு தெரியல கத்தாவே போன இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு எண்ணம் எப்படி வந்து உட்காந்துருக்கும்? அதையே செய்த தேவன்டா என்னைய செய்வாரான். அப்ப தியானித்து முடித்து எழும்ப போது நீங்க எப்படி எழுதிப்பீங்க? உள்ள போகும்போது என்னவா போயிருப்பீங்க? பூனை மாதிரி போயிருப்பீங்க. ஆனா வெளியே வரும்போது என்னவா வருவீங்க? ஏன் மாற்றம் என்ன மாறி இருக்கு அங்க? அதுவரை இல்லாத சிந்தனைகள், தேவ ரகத்திற்கு உண்டான சிந்தனைகள் 2-3 வந்து எங்க உட்கார்ந்துருச்சு நடுவுல. இந்த சிந்தனைகளை வந்து வெளிச்சம் எதை விழுங்குமா? ஜீவன் எதை விழுங்கி போடுமா? அந்த வசனம் எடுங்க. ஜீவனானது மரணத்தை விழுங்கும். இட் வில் swallow the death. எங்க இருக்கு? கொரிந்தியர்ல எங்கேயோ இருக்கு. ஜீவனானது எதை விழுங்கும்? ஓ ராபாமா. வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:4. நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் உதையா. 2 கொரிந்தியர் 5:4 படிங்க. ஓ ராபாமா. மரணமானது